அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை டின்னருக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு ரவா தோசை தான் நம்ம போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கேற்ற மாதிரி தேங்காய் சட்னியும் பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ஒரு பவுலில் ஒரு கப்பு ரவை எடுத்துக்கலாம். அதுக்கு கம்மியாக அரை கப்பு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதுக்கும் கம்மியாக 1/4 கப்பு மைதா இல்லை கோதுமை, இதில் 2 வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்து நம்ம சைடில் வச்சிடலாம். ஒரு கிரேட்டரில் கருவேப்பிலை, 1 இன்ச்சு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச மாவில் 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி அளவு கொஞ்சம் அதிகமாகவே போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பயப்பட தேவையில்லை, சப்பாத்தி மாதிரி கிடையாது. நம்ம தாராளமாக தண்ணி ஊற்றலாம். ஊற்றிட்டு நல்லா பிளெண்டர் வச்சு இந்த மாதிரி கலந்துகிட்டே வரலாம். இந்த மாதிரி திக்காக போட்டிங்கன்னா நம்மளுக்கு ரவை அடை மாதிரி வந்துடும். நல்ல தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு 3/4 லிட்டர் வரைக்கும் நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும். நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு மூடி க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடலாம். இதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் பச்சை மிளகா, தேங்காய், பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா கொஞ்சம் பூண்டும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாம் சூப்பராக ஒரு தடுக்கா போட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணியாச்சு. எம்மியாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச மாவு இப்படி தான் தண்ணியாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சம் கெட்டியாக தெரிஞ்சுதுன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆகிடும். இப்போ தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த பேட்டரை நீங்கள் தோசையை போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஹோலாக வரும். இந்த மாதிரி வரும்போது தான் நம்மளுக்கு நல்லா வரும் சூப்பராக தோசை. நல்லா ஆயில் போட்டு கிறிஸ்பியாக நம்ம ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்துடுச்சு. இன்னொரு தோசையும் நம்ம இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்க்கு, டின்னருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி, கடலை சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி எல்லாமே வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஆனால் இதுலேயே ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு மெஷர்மெண்ட் எனக்கு தப்பாயிடுச்சு. அதுவும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன ஆச்சுன்னு. ஏன்னா என்ன இருக்கோ ஹானஸ்ட் ரிவ்யூ நான் சொல்லிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே. இந்த மாதிரி தான் ஃபைனல் லுக் எனக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ நான் தோசையை பிச்சு காட்டுறேன் பாருங்கள். சைடில் மொத்தம் தான் எனக்கு கிறிஸ்பியாக கிடச்சிது. உள்ள தோசை கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கம்மியாயிடுச்சு. அது ஏன்னா நம்ம கோதுமையோ மைதாவோ நான் 1/4 கப் சொன்னேன் இல்லையா, அது கம்மி பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக வேண்டாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.